இன்றைக்கி மாங்காய் தொக்கு பண்ண போகிறோம். மாங்காய்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா தோல் சீவிட்டு நம்ம இந்த சீவுறதில் வச்சு நம்ம சீவிக்கணும். இது தொக்கு செய்கிறதுக்கு வந்து இது சீவி தான் எடுக்கணும். வாங்க எல்லாத்தையும் நான் பிளெண்டரில் போட்டு நான் எடுக்க போகிறேன். மாங்காய் தொக்குக்கு நல்லா சீவி எடுத்துட்டேன். 3 மாங்காய் சீவியிருக்கேன். இது இந்த ஒரு பாக்ஸ் நிறையா வந்திருக்கு. இதை வந்து மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கிடுவோம் அடுப்பில். இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம் 1 ஸ்பூன், வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே அளவுக்கு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இந்த மாங்காய் தொக்கு, மாங்காய் ஊறுகாய் எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நல்லா வர்றதுக்காக வந்து நல்லா வாசனையாக வர்றது வந்து பெருங்காயமும், முக்கியமாக பெருங்காயத்தை விட இந்த வெந்தயமும் இந்த இதுவும் தான், கடுகும். இது நல்லா வெடிக்கட்டும். இது ரொம்ப ஈஸி. நம்ம மாங்காய் ஊறுகாயை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை டேஸ்ட்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஈஸியாக வந்து நம்ம சப்பாத்தி, ப்ரெட்டு எதனாச்சும் வந்து சீக்கிரம் வச்சு அதில் அப்ளை பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிறலாம். இதை நீங்கள் ஒரு ட்ரிப் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மாங்காய் ஊறுகாய் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள், கமெண்ட் கொடுங்க. இது நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிக்குது, போதும், இறக்கிடுவோம். அடுப்பில் ஃபேன் வச்சுக்கிடுவோம். இதில் வந்து இதுக்கு தேவையான கொஞ்சம் ஆயில் வேணும். எப்பயுமே கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம். ஆயில் நல்லா சூடான உடனே கடுகு போட்டுருவோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ பெருங்காயம் அவ்வளோ சேர்த்துக்கிறலாம். இது அளவே இல்லை. பெருங்காயம் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கிறலாம். இதில் நம்ம திருவி வச்ச மாங்காயை இதை சேர்த்துருவோம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. மாங்காய் வந்து தோல் சீவிட்டு சீவும்போது ரொம்ப ஈஸியாக வரும், சீக்கிரமாக ஊறிடும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். உப்பு கொஞ்சம் கூடவே வேணும். இதுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த காரம், புளிப்பு, அதுக்கு உப்பு 3 வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். கொஞ்சம் வாங்கும் போதே கொஞ்சம் புளிப்பு மாங்காயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். இது வந்து உடனே வேறு சாப்பிட்றலாம், ரொம்ப நாள் ஊறணும்னு இது இல்லை. இந்த தண்ணி வற்றி ஒரு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, இது பண்ண உடனே போதும். இந்த தண்ணியோடையும் நம்ம இறக்கி வைக்கலாம். நம்ம வந்து தண்ணி வேணாட்டினா நம்ம வந்து இது மாதிரி நம்ம உடனே சாப்பிடணுன்னா இதே மாதிரிக்கு கொஞ்சம் தண்ணி சத்தம் அடங்குற முடியும் இருக்கும். இது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். நம்ம வந்து இந்த பவுட்ரு வந்து இதில் போட்டுருவோம். இதில் இந்த பவுட்ரு அரைச்சதை இதில் அப்ளை போட்டு விட்ருவோம். அவ்வளோதான். இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடனே சாப்பிட்றதுக்கு இதை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து சப்பாத்தி ரோலர்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க. இது ஓயாமல் செய்வீங்க பாருங்கள். இது உடனே வந்து நம்ம இப்போ லஞ்சுக்கு ஏதாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னு உடனே நம்ம பண்ணினோம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரே மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், மாங்காய் தொக்கு ரெடி. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. பாருங்கள், மாங்காய் தொக்கு நம்ம ஈஸியாக செஞ்சாச்சு. இது சப்பாத்தி,
சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்பாத்திக்குள்ளேருந்து ரோலர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக உடனே செஞ்சு சாப்பிட்றலாம் இது. இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.